திமுகவும் காங்கிரசும் தான் கூட்டணி அப்படின்னு நேத்துக்கு சாயங்காலம் காங்கிரசுடைய மேல்மட்ட பொறுப்பாளர் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள் சென்னையில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட்டை நம்ம எல்லாம் பார்த்தோம். யாரும் பொதுவெளியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி குறித்து விமர்சிக்க கூடாது, எதையும் பேசக்கூடாது. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படின்னு நேத்தெல்லாம் பேசியிருக்கிறாரு. இது அவர் முதல் முறை பேசுறாருன்னா கிடையாது. போன மாசம் 18ஆம் தேதியே டெல்லியில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. யாரு? காங்கிரஸுடைய பிரதிநிதிகள் எல்லாத்தையும் டெல்லியில மீட் பண்ணிட்டு ஒரு பிரஸ் மீட்ல பொதுவெளியில் என்ன சொன்னார் அப்படின்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து எந்த விதமான விமர்சனமும் பண்ணக்கூடாது. பொதுவெளியில கட்சி முடிவெடுக்கும், ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, அது வேணும் இது வேணும், எல்லா விஷயம் கட்சி பார்த்துக்கும், நீங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னு எப்ப போன மாசம் சொன்னாரு. அதுக்கு பிறகு கிறிஸ் ஜோடங்கர் பல இடத்துல சொல்லிட்டாரு, கே.சி. வேணுகோபால் சொல்லிட்டாரு, நேத்து சாயங்காலம் சொல்லிட்டாரு. இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸினுடைய மேல்மட்ட பொறுப்பாளர்கள் ராகுல் காந்தி, கார்கே இவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரு மாணிக் தாகூர் அவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்காம திமுகவோடு நாங்க கூட்டணி வரணும்னா திமுக இதை செய்யணும், அதை செய்யணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பட்டியலை விடுறாரு. எங்க அப்படின்னா மதுரையில உட்காந்துட்டு ஒரு பிரஸ் மீட்டை வச்சு நம்ம எல்லாருமே வெளிப்படையா கேள்வி கேட்டோம். எப்ப ஆல் இந்தியா காங்கிரஸுக்கு தலைமை இருக்கு, தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஒரு தலைமை இருக்கு, அண்ணன் செல்வ பிறந்தகை இருக்கிறாரு, அவரை தாண்டி நீ யாருப்பா பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு, நீ யாருப்பா திமுகவோடு கூட்டணி சேர்றதுக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகுது அப்படின்னா ரெண்டு கட்சியுமே குழு போடுவாங்க. காங்கிரஸ் குழு போன மாசமே போட்டாங்க, ஐவர் குழு. அவங்க வந்து சிஎம் பார்த்து அறிக்கை எல்லாம் கொடுத்தாங்க. திமுக தரப்புல இருந்து இன்னும் குழு அமைக்கப்படல. குழு 22ஆம் தேதிக்கு மேலதான் அமைக்கப்படும். சட்டமன்றம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரெண்டு குழு உட்கார்ந்து பேச்சுவார்த்தை முடிவு பண்ணி எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கறதான் பேச்சுவார்த்தை. இது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். ஆனா மாணிக் தாகூர் ஏன் தொடர்ச்சியாக செல்வ பிறந்தகை டார்கெட் பண்ணி சில வேலைகளை பார்த்தாரு அப்படிங்கறதா அடிப்படையான ஒரு கேள்வி. இது குறித்து நம்ம ரொம்ப விரிவா தெரிஞ்சுக்கணும்னா கடந்த 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி ஹிந்துல ஒரு செய்தி வருது. என்ன செய்தி அப்படின்னா, செல்வ பெருந்தகை வந்து திருப்பரங்குன்ற நடக்கும்போது இந்த இந்துத்துவா, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் காரங்க, பாஜக காரங்க ஒரு கலவரத்தை முயற்சி பண்ணாங்க. இந்த எச்ராஜா மாதிரியான ஆட்கள் அந்த கலவரத்தை தடுக்கும் நோக்கத்தில் இந்தியாவினுடைய செக்யூலரிசத்தை, மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக நான் திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கும் தர்காவுக்கும் ரெண்டையும் போய் நான் வணங்க போறேன் அப்படின்னு அவர் பிப்ரவரி 5ஆம் தேதி சொல்றாரு. ஒரு போராட்டம் மாதிரி அறிவிக்கிறாரு. பிப்ரவரி 6ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய ஹெட் ஆபீஸ்ல ஒரு வார் ரூம் கூட்டம் நடக்குது. அந்த வார் ரூம் கூட்டத்தில் திரு செல்வ பிறந்தகை அவர்களை சாதி ரீதியாக அவமானப்படுத்தி இருக்கிறார் ஒரு தலைவர் அப்படின்னு கடந்த பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதியே ஹிந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தலைவர் சவுத்தில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் தலைவர் அப்படிங்கிறாங்க. சவுத்தில் சீனியர் மோஸ்ட் தலைவர்னா ரெண்டு பேர் தான், ஒன்னு ப. சிதம்பரம், இன்னொன்று மாணிக் தாகூர். ப. சிதம்பரம் செல்வ பிறந்தகையோட ரொம்ப நெருக்கம். செல்வ பிறந்தகை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டும், தொடர வேண்டும் அப்படின்னு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கிறவர் பி. சிதம்பரம். பொதுவெளியில் நமக்கே தெரியும். ஆனா தொடர்ச்சியாக செல்வ பிறந்தகை அவர்களை இன்னைக்கு களத்துல வச்சு எதிர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரே நபர் யாரு அப்படின்னா திரு தாகூர் அவர்கள் தான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, யார் செல்வ பிறந்தகை சாதி ரீதியாக பேசினார் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது. எக்ஸாக்டா ஹிந்துல ரிப்போர்ட் ஆயிருக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, செல்வ பிறந்தகை வாஸ் ரிப்போர்ட்டட்லி சப்ஜெக்டட் டு எ caste slur from a senior Congress leader from the south அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் அவரை வந்து ஒரு காங்கிரஸுடைய தலைவர், மாநில தலைவரையே இவர் மாணிக் தாகூர் ஏன் ஜாதி ரீதியாக விமர்சனம் பண்றாரு? அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் ஒரு தலித் சமூகத்திலிருந்து வர்றாரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரோக்ரெசிவான ஒரு ஆளு, பல கட்சிகள்ல பயணிச்சவர், சனாதன எதிர்ப்புல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. குறிப்பாக திருப்பரங்குன்ற விஷயத்துல இவங்க வந்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க, சிறுபான்மையின மக்களை கைவிட முயற்சி பண்றாங்க, தர்காவை இடிக்க முயற்சி பண்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு காங்கிரஸ் தலைவராக, ஒரு ஜனநாயகவாதியாக, ஒரு முற்போக்குவாதியாக நான் உடனே வந்து கோயிலுக்கு போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பண்றாரு. இதுதான காங்கிரஸோட ஸ்டாண்டு. ஆனா அதை மாணிக் தாகூர் எதிர்க்கிறார் அப்படின்னா, மாணிக் தாகூர் என்ன சொல்றாரு, இல்ல நீங்க திருப்பரங்குன்றத்துக்கு போறீங்க, நீங்க தர்காவுக்கு போனீங்கன்னா இந்துக்களுடைய ஓட்டு நமக்கு வராம போயிடும். சோ இந்துக்களுடைய ஓட்டை சொத்தமா புரிஞ்சுக்காத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதி ரீதியாக பேசுறாரு அவரு. இதுல நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அப்படிங்கிறது, அதாவது காங்கிரஸ் நான் சொல்றது ஆல் இந்தியா காங்கிரஸ்ல ராகுல் காந்தியை தவிர மீதி இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுடைய நிலைப்பாடு என்ன இந்துத்துவா குறித்து அப்படிங்கிறதா. ஏன்னா சபரிமலை விஷயத்துல ஐயப்பன் கோயில்ல பெண்கள் போகணும் அப்படின்னு 5 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புக்கு எதிராக யார் போராடியது? முழுக்க முழுக்க பாஜகவும் இந்துத்துவாவும் தான். அவங்களோட சேர்ந்து போராடுறது காங்கிரஸ்காரங்க. இப்போ உச்சநீதிமன்றம் 9 நீதிபதிகளை கொண்ட மறு அமர்வுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த மறு அமர்வுக்கு இந்த ஐயப்பன் கோயில் விஷயம் போகுது. அந்த போற நேரத்துல காங்கிரஸ்காரங்க கேரளால என்ன பண்றாங்க அப்படின்னா, சிபிஎம் தான் அந்த வழக்கை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறது. சிபிஎம் பார்த்து நீ அபிடேவிட்டை மாத்து அப்படின்னு மிரட்டுறாங்க.
ஸோ அப்போ காங்கிரஸ் கேரளாவாக இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்ற இஷ்யூவாக இருந்தாலும் சரி, லோக்கல்ல இருக்கிறவங்க ஒரு இந்துத்துவ நிலைப்பாடு இருக்கிறாங்க. ஏன்னா இந்து ஓட்டு வேணும் அப்படின்னு. இது 1986 இருந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. 1986 பாபர் மசூதிக்குள்ள ராமர் சிலை வைக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா, 49ல அதுல இருந்து வழிபடுறதுக்கு அனுமதி இல்லாம இருந்துச்சு. 86ல ராஜீவ் காந்தி அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு இந்துத்துவ சக்திகள் உள்ள போறாங்க, RSS போகுது, VHP போகுது, பஜ்ரங் தள் போகுது, கடைசியில பாபர் மசூதி இடிச்சாங்க. இந்த நிலைமை திருப்பரங்குன்றத்துக்கு வந்துடக்கூடாது. இதுல ஸ்டாலின் அவர்கள் உறுதியா இருக்கிறாங்க. அப்ப தொடர்ச்சியாகவே பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸுக்குள்ள ஒரு சாஃப்ட் இந்துத்துவா எப்பவுமே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க RSS பாஜகவினுடைய ஒரு மென்மையான வடிவமா இருக்கு. இந்த மென்மையான வடிவம் ராகுல் காந்தி கிட்ட இருக்கான. ராகுல் காந்தி இல்ல, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா RSS எதிர்க்கிறாரு. ஆனா மாணிக் தாகூர் மாதிரியான ஆட்கள், இங்க இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள், ராகுல் காந்தியை சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் சாஃப்ட் இந்துத்துவாவாக இருக்கிறார்கள். கேட்டா அவங்களுக்கு இந்து ஓட்டு வேணும் அப்படின்னு. அதற்காக தன் மாநில கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தலித் தலைவரை ஜாதி ரீதியாக அவமதிப்பிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஆல் இந்தியா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர்களும் ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார். இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு இந்த பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் நேரடியாக ஒரு கடிதத்தை எழுதி ஆல் இந்தியா காங்கிரஸ் கட்சி தலைவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் கடந்த பிப்ரவரி 2025 தன் மீது நிகழ்த்தப்பட்ட அவமானத்தையும் சாதி ரீதியான அந்த அவமானப்படுத்தக்கூடிய வேலையையும் அதில் எழுதியிருக்கிறதாக சில தகவல்கள் வந்திருக்கு. இதை நம்ம எப்படி யூகிக்கிறோம் அப்படின்னா, இந்த கடிதம் அங்க போகுது, டெல்லிக்கு கார்கே அவர்கள் கைக்கு போகுது. இந்த கடிதம் போற நேரத்தில் இங்க யார் ட்விட்டு போடுறாங்க அப்படின்னா, மாணிக் தாகூர் ட்விட்டு போடுறாரு. அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு ட்விட்டு போடுறாரு. இது ஒண்ணு நடக்குது. ரெண்டாவது, மாணிக் தாகூருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, அவருக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய, அவருக்கு விசுவாசியா இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு, அது காங்கிரஸுடைய மாணவர் அமைப்பு நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஃபார் இந்தியா, அதனுடைய தலைவர் ஆதில் கான் அவர்கள் ஒரு போஸ்ட் போறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் போஸ்ட்மேன் மாதிரி இருக்கிறாரு. போஸ்ட்மேன் என்ன, இங்க இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து கொண்டு போய் டெல்லியில கொடுத்துட்டு வர போறாரு. அந்த கடிதம் கசங்காமல் மடிக்காமல் அப்படியே பத்திரமாக எங்க அண்ணன் மாணிக் தாகூரிடம் வந்து சேரப்போகிறதுன்னு ஒரு ட்விட்டு போடுறாரு அவரு. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க செல்வ பெருந்தகை அவர்களை ஒரு தலித் என்பதற்காக அவமானப்படுத்துகிறீர்களா, அவரை மதிக்க மாட்டேங்கிறீங்களா, அவருடைய ஆளுமையை எல்லோரிடமும் குறைத்து காமிக்க வேண்டும் என்கின்ற சாதிய ஆணவ மனநிலையில் மாணிக் தாகூர் போன்ற ஆட்கள் செயல்படுகிறார்கள் கேள்வி வருது. இல்ல ஹிந்துல எந்த இடத்துலயுமே மாணிக் தாகூர் பேரே வரல, அப்புறம் நீங்க மாணிக் தாகூரை சொல்லாமா அப்படின்னா, நான் என்ன கேட்கிறேன், ஹிந்துல போட்டிருக்கான்ல ஒரு காங்கிரஸ் தலைவர், மூத்த தலைவர், சவுத்தை சார்ந்தவர், இப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரை பார்த்து சாதி ரீதியாக பேசிக்காரு சொல்றாருல, இது தப்புன்னு காங்கிரஸ் கட்சியை மறுக்க சொல்லுங்க. இது தப்புன்னு அவங்க மறுக்கல அப்படின்னா இது உண்மையின் அர்த்தம். ஒரு வருஷமாக இதுக்கு மறுப்பே கொடுக்கல, அப்ப இது நடந்திருக்கு, அப்ப அதை செஞ்சது யாரு அதை சொல்லுங்க. சோ இப்ப வெளிப்படையா வரணும். இது ஏதோ உட்கட்சி பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஒரு தலைவரை நீங்கள் சாதி ரீதியாக, இல்ல தலைவர் கூட வேண்டாம், எந்த மனிதனையும் இந்தியாவில் சாதி ரீதியாக நீங்கள் அவமானப்படுத்தினீர்கள் என்றால் அவர்கள் மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மேல் வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்படணும். அது நியாயமான விஷயம். சாதியை பேர சொல்லி பயன்படுத்துவது, இழிவாக பேசுறது அப்படிங்கிறது கிரைம், பியூர்லி a crime as per the constitution. அப்போ ஒரு மாநில கட்சி தலைவருக்கே நடந்திருக்கு அப்படின்னா அந்த மூத்த தலைவர் யாருன்னு பார்த்து அவரை கைது செய்யப்படணும். சோ அப்ப இதுல இருந்து நம்ம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கு, சாதி ரீதியாக அவமதிப்பு நடந்திருக்கு, அதுக்கான தண்டனை கிடைக்கணும். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அப்படிங்கிறது உள்ளடியில உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் சாஃப்ட் இந்துத்துவ மனநிலையில் இருக்காங்க. நீங்க அப்ப எந்த லட்சணத்துல திமுகவோடு அதிகார பகிர்வு கேட்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், அறநிலைத்துறையை காங்கிரஸ் கொடுக்குறாங்க, நீங்க ஜெயிச்சு வர்றீங்க அப்படின்னா நீங்க தீபம் ஏத்த விடுவீங்களா, தீபம் ஏத்த தடுப்பீங்களா? இன்னைக்கு அறநிலைத்துறை, தமிழ்நாடு அரசு அங்க தீபம் ஏத்தினால் தர்கா பக்கத்தில் போய் தீபம் ஏத்துவது தப்பு. வழக்கமா கோயில் எங்க தீபம் ஏத்துறாங்களோ அங்க தீபம் ஏத்திட்டாங்க அரசு, அதே சரி கோயில் நிர்வாகம் ஏத்திருச்சு. தர்கா பக்கத்துல போய் நீங்க தீபம் ஏத்துற நினைக்கிறதே தர்காவை இடிக்கிறதுக்காக தான். ராஜா வெளிப்படையா சொல்றாரு, தர்காவை நாங்க ரீலோகேட் பண்ண போறோம் அப்படின்னு. உங்களை நம்பி உங்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்னு இந்த அறநிலைத்துறை உங்கள்கிட்ட கொடுத்தா, மாணிக் தாகூர் வர்றாருன்னு வச்சுங்களேன், மாணிக் தாகூர்கிட்ட கொடுத்தா அங்க தீபம் ஏத்துறன்னு போய் தர்காவை இடிக்கிறதுக்கு நீங்களே உறுதுணையா இருப்பீங்களா இல்லையா? உங்களுடைய கொள்கை என்ன? ஐயப்பன் கோயில் விவகாரத்தில் உங்கள் கொள்கை என்னவோ அதே போலதான் திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு இந்துத்துவ கொள்கை தான் இருக்கு. இருந்தாலும் திமுக இந்த கட்சியை ஏன் அணைத்துக் கொண்டு போகிறது என்றால், ராகுல் காந்தி என்கின்ற ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு முற்போக்கான மனிதர். அது மட்டும் இல்லாமல் கார்கே போன்ற ஒரு பெரிய தலைவருக்காக தான். அவங்க எல்லாம் நல்ல முற்போக்குவாதியா இருக்கிறாங்க. வட இந்தியாவில் RSS கடுமையா எதிர்க்கிறாங்க. அவங்கள்ட்ட இப்ப இந்த சாஃப்ட் இந்துத்துவா கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றாங்க, ரிசர்வேஷன் பேனை லிஃப்ட் பண்ணி அதுக்கு மேல கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனா ராமர் கோயிலுக்குள்ள போகவே முடியாது அப்படிங்கிறாங்க. இது மாதிரி முற்போக்கான தலைவர்கள் காங்கிரஸ்ல இருந்து இப்பதான் ரீடிஃபைன் ஆகி வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற
போன்று குருமூர்த்திக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய புல்லுருவிகள் மாணிக் தாகூர் போன்ற ஆட்கள் களை எடுக்கப்படணும். இல்லைன்னா காங்கிரஸ் ஒரு அதல பாதாளத்தில் போய் முடிஞ்சிடும். நான் ஏன் அவங்களுக்கு குருமூர்த்தியினுடைய ஆளுன்னு சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக அறுதி பெரும்பான்மையோடு ஜெயித்து விடக் கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரே நபர் குருமூர்த்தி, RSS, பாஜக. அப்ப இதை எப்படி சாத்தியப்படுத்துறது? இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புனா திமுக காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இடையில கிரவுண்ட்ல ஒரு முரண்பாடு வரும். அந்த முரண்பாடின் அடிப்படையில் வேலையே நடக்காத தேர்தல் நேரத்தில் இதனால திமுக ஒரு 30-40 சீட்டு அடிபடும் அப்படின்னு யார் நினைக்கிறா? குருமூர்த்தி ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. குருமூர்த்தி போடுற ஸ்கெட்சை தமிழ்நாட்டில் செய்து முடிக்கிறது யாரா இருக்கு? மாணிக் தாகூரா இருக்கார். நீ எதுக்கு குருமூர்த்தியோட அஜெண்டாவை செய்யற? இன்னொரு பக்கம் பார்த்தா பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் டெல்லியில் உட்காந்துக்குவாரு, ராகுல் காந்தியோட இருப்பாரு. கரூர் இன்சிடென்ட்ல திமுகவின் மீது மிகப்பெரிய அவதூறுகள் பரப்பப்படும் போது அதுக்கு மன்னிப்பு கேட்காம விஜய்க்கு போன் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி. அது இந்த டிராமாவை முழுசா டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி. இல்ல நீங்க போன் பண்ணி பேசுங்க அப்படி இப்படின்னு ஏதோ கன்வின்ஸ் பண்ணி ராகுல் காந்தியை பேச வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இது சமூகத்தில் குறிப்பாக கிரவுண்ட்ல இவ்வளவு இம்பாக்ட் ஆகுதுன்னு நீங்க ராகுல் காந்தி கிட்ட சொன்னீங்களா? இந்த தகவல்லாம் ராகுல் காந்தி கிட்ட சொல்லாம விஜய் அழுதுகிட்டு கிடக்கிற அவருக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படிங்கிற சூழலுக்கு நீங்க வர்றீங்க. ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ரெண்டாவது, உடனே என்ன பண்றீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கடன் அதிகமாகி போச்சு அப்படிங்கிறீங்க. தமிழ்நாடு அரசு 5000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகையாக கொடுத்தா உடனே 5000த்துல 1 ஓட்டு வர போறது அப்படின்னு தொடர்ச்சியாக கூட்டணி தர்மத்தை மீறி செயல்படக்கூடிய இந்த காங்கிரஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்துத்துவா புல்லுருவிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களை களை எடுக்கல அப்படின்னா காங்கிரஸ் போய் ஒரு முட்டுச்சந்திர நிற்கும் தமிழ்நாட்டில். இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, பீகார், பல மாநிலத்தில் இதே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸினுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தீவிரமாக RSS இந்துத்துவாவை எதிர்க்கிறார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி போன்றவர்கள். அவர் கூடயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, சசி தாரூரா இருக்கட்டும், இல்ல கீழே இருக்கக்கூடிய மாணிக் தாகூரா இருக்கட்டும், இவர்களை போன்றவர்கள் பாஜக RSSக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு உறுதியாக இவர்கள் பாஜகவுக்கு தான் வேலை பார்க்கிறார்கள் என்று நாம் சொல்கிறோம் என்றால், திமுக கூட்டணி வேண்டாம், விஜயோடு போய் சேரும் அப்படிங்கிறாங்க. இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதே பாசிச பாஜகவை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இந்துத்துவா சித்தாந்தத்தை எதிர்க்க உருவாக்கப்பட்ட கூட்டணி. இந்துத்துவா சித்தாந்தத்தை, இந்த பாஜக பாசிசத்தை தமிழ்நாட்டில் திமுகவை தவிர இன்னொரு கட்சி இவ்வளவு உறுதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியை சொல்லுங்க பார்க்கலாம். திமுக, விசிக இவங்க தான் உறுதியா இருக்கிறாங்க. இல்ல கம்யூனிஸ்டுகள், இந்த இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய இந்த பேண்டு. இது இல்லாம விஜய் எதிர்க்கிறாரா? விஜய் இதுவரைக்கும் வாய் திறந்து பாஜக இந்துத்துவா எதிர்க்கிறாரா? திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவருடைய ஸ்டாண்ட் என்ன? எதுவுமே இல்லைல்ல. அப்படிப்பட்ட விஜயோடு, அதாவது பாஜகவை விமர்சிக்காத, இந்துத்துவாவை விமர்சிக்காத, அமைதி காக்கக்கூடிய ஒரு நபரோடு நெருக்கம் காட்டி அவரோடு கட்சியை இணைத்து நீங்கள் 40 சீட்டு 70 சீட்டு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அஜெண்டாவை மாணிக் தாகூர் சொல்கிறார் என்றால் பாஜகவின் மீது, இந்துத்துவாவின் மீது அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இது போன்ற புல்லுருவிகளை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கினால் மட்டும்தான் காங்கிரஸ் எதிர்காலத்தில் ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு 20-30 சீட்டை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஒரு நாளும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்காது. அதை தொடர்ச்சி அளிச்சிருவாங்க.